நடிகர் திரு லாரன்ஸ் செய்தியாளர்களை சந்திக்கும் காட்சிகளை பார்க்கலாம். நம்ம பாரம்பரிய விளையாட்டை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்றது தான் இதுடைய நோக்கமே. ஸோ வந்தோம், ஸ்டூடெண்ட்ஸுங்க அதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. ஸ்டூடெண்ட்ஸுடைய சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இது உலக லெவலில் பேச வச்சது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்ததால் என்னாச்சு, அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது நம்மளுக்கு மகிழ்ச்சி. 10 லட்சம் 20 லட்சம் மேலே போயிட்டே இருக்கு. பார்க்க சந்தோஷம். இது நடக்கும்னு. இது நடக்கணும்னா என்ன கோரிக்கை, என்ன நம்மளுடைய கோரிக்கை என்ன? ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு தடையை நீக்கணும். இதுதானே ஜல்லிக்கட்டு. நம்ம இதில் நடந்தே ஆகணும். அதான் நம்மளுடைய எல்லாருடைய கோரிக்கை. ஸோ நம்ம என்ன பண்ணோம், கவர்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு, சார் நாங்கள் உண்ணாவிரதம் இருப்போம், யாருமே அறப்போராட்டம் தான் இது. ஒருத்தர் கூட, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கூட இங்கே தப்பு பண்ணுறதோ அங்கே தப்பு பண்ணுறதோ இவங்களை அடிக்கிறதோ அவங்கள அடிக்கிறதோ எங்கேயுமே இல்லை. 7 நாள் சார், நான் இங்கே இருக்கிற 7 நாளும் ரொம்ப அருமையாக ஸ்டூடெண்ட்ஸ் கையில் இருக்கிற வரைக்கும் ரொம்ப பிரமாதமாக போயிட்டு இருந்தது சார். வெறும் ஜல்லிக்கட்டுக்கு மட்டும்தான் சார் ஸ்டூடெண்ட்ஸு கஷ்டப்பட்டா. ஸ்டூடெண்ட்ஸை சேர்ந்த ஃபேமிலிஸ், குழந்தைங்க எல்லாமே ஜல்லிக்கட்டுக்கு மட்டும்தான் சார் நோக்கம். அரசாங்கத்துக்கிட்ட இதை சொன்னோம் சார். அரசாங்கம் என்ன பண்ணாங்க, அரசாங்கம் நம்ம சொன்ன உடனே டெல்லிக்கு போனாங்க. போயிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு அவசர சட்டம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. தண்ணி இருக்கப்பா? அவசர சட்டம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே ஒத்துக்கிட்டோமா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒத்துக்கிட்டாங்களா? அவசர சட்டம்லாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு நிரந்தர தீர்வு வேணும்னு ஒன்று வச்சோம். நிரந்தர தீர்வு தான் எல்லாருடைய. இப்போ இந்த வருஷம் மட்டும் நடத்திட்டு, நானே கூட பேசினேன், இந்த வருஷம் நடத்திட்டு அடுத்த வருஷம் ஜல்லிக்கட்டை பார்க்க முடியாது, பார்க்காம எங்களால் இருக்க முடியாது. என் குழந்தை, எனக்கு அந்த குழந்தை, அது எல்லாரும் ஜல்லிக்கட்டை பார்க்குற வரைக்கும் இந்த கூட்டம் களைய மாட்டோம்னு சொன்னோம். இதுதான் நேற்று நைட்டு வரைக்கும் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற வரைக்கும் கண்ட்ரோலாக இருந்தது சார். அப்புறம் திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் வேற எடுத்துகிட்டு திணிக்கிறாங்க உள்ள, வேற எதையோ எடுத்துகிட்டு திணிக்கிறாங்க. நம்ம ஒரே ஸ்டாண்டில் இருக்கணும், நம்மளுக்கு தேவை ஜல்லிக்கட்டு. எனக்கு அது மனசு ஒரு மாதிரியாக இருந்தது. சரி, எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் போயிட்டு இருந்தோம். இது ஏன் என்ன இல்லை, ஸ்டூடெண்ட்ஸுடைய ஆசை, தமிழ்நாட்டு மக்களுடைய ஆசை, இப்படியே போயிட்டு இருந்தது. நேற்று நைட்டு எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போச்சு. உடம்பு சரியில்லாமல் போனோடனே ஹாஸ்பிட்டலில் போய் மனசெல்லாம் இங்கே தான் இருக்குது. ஐயோ என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க. நேற்று அந்த லைட்ஸ் எல்லாம் நான் டிவியில் பார்க்குறேன். ஐயோ இதை நம்ம பார்க்க முடியலையே, அப்படி தான் சார் இருந்தது. சரி, காலையில் எழுந்துக்கலாம். 6 o'clock நான் எழுந்துக்கிறேன் சார். எல்லாம் அடிதடி நடக்குது, ஓடுறாங்க, ஓடி வராங்க, ஒன்றுமே புரியல எனக்கு. ஒரு குழந்தைய வச்சுட்டு ஒரு குழந்தை தலையில் அடித்து நான் அழுகுறான், ஒரு பெண்ணை போட்டு அடிக்கிறாங்க. இது என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. சரி, நான் உடனே வண்டி எடுங்கன்னு சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர்கிட்ட யார்கிட்டையும் சொல்லாமல் கிளம்பி நான் வந்தேன். வருவேன்ல எங்கள் அம்மா கண்ணா நீ போவாத, இதுக்கு நீ பண்ணது போதும், நீ போவாதான்னாங்க. நான் என்ன வண்டியில் ஏறுமான்னு இப்போ கூட எங்கள் வண்டியில் தான் இருக்காங்க. ஸோ நான் கிளம்பிங்க வந்தோம். வரணும் பார்த்தா உள்ளே வர முடியல எங்களால் உள்ளவே வர முடியலன்னா அங்கங்கே பாதுகாப்பு போட்டிருக்காங்க. இந்த பிரச்சனைலாம் போயிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ இது இந்த கலவரம், இந்த பிரச்சனை, இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண மாட்டாங்க. நீ இருக்கல்லப்பா? ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண மாட்டாங்க. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி எங்களுக்கு தெரியும். வேறு அமைப்புகள்லாம் உள்ளே சேர்ந்துருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் பேரை சொல்லி அவங்க நிறைய தப்பு பண்ணுறாங்க. சரிங்களா? காலையில் நான் எழுந்து பார்த்தோன்னே இப்படி நடந்தது. சரி, சட்டம் என்னன்னு கேட்டேன் நான். என்னப்பா இப்படிலாம் நடக்குது, இது ஆரம்பிச்சிங்க நீங்கள்? ஆரம்பித்த பையன் இவன் தான். இவர் ரகுன்ற இன்னொரு பையன், அவர் எங்கே போனார்ல, எனக்கு காலையில் பேசினார், இப்போ காணோம். இந்த பையன், இவங்களாம் தான். இவங்க நேற்று நைட்டு வந்தாங்க. என்னென்ன பண்ணலாம்ப்பா, இது ஒரு நிரந்தர தீர்வு வேணும்ப்பா, எல்லாம் உட்காந்துட்டு இருக்கோம், இது என்ன நடக்குதுன்னா காலையில் பேசிக்கலாம்ப்பா, 10 மணிக்கு வாங்கப்பான்னு நான் அனுப்பிச்சிட்டேன். நான் இவங்ககிட்ட காலையில் இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ காலையில் கேட்டேன் எல்லாரும், இதுக்கு முடிவு என்ன ஆச்சுன்னா, இல்லை சார் கவர்னரே சைன் பண்ணிட்டார் சார், நிரந்தர தீர்வு வந்துடுச்சு சார்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிரந்தர தீர்வு கிடச்சிருச்சு, அதை போய் எக்ஸ்பிளைன் பண்ணலாமா பசங்கிட்ட? போக முடியாதுன்னா உள்ளே போய் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னோம். நிரந்தர தீர்வு கிடச்சிது, இதை நம்ம சந்தோஷமாக கொண்டாடணும். இந்த இடத்துல 7 நாள் நம்ம கஷ்டப்பட்டோம், இதை நம்ம ஹாப்பியாக கொண்டாடணும். எல்லாரையும் வர சொல்லி ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுற விஷயத்தை இப்படி போரா நடந்துட்டு இருக்கு, இதை நான் உள்ளே போய் பப்ளிக் கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் சார் நான்.
ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு வந்து நான் ஒரு சில நண்பர்கிட்டலாம் சொல்லி என்னை உள்ளே விடுறதுக்கு கொஞ்சம் வழி விடுங்க சார்னு சொன்னேன். சார் நானும் ஒரு 2 hours ட்ரை பண்ணேன் சார், முடியல. அதுக்கப்புறம் எப்படியோ வந்து நான் இங்கே உள்ளே வந்து சேர்ந்துட்டேன் சார். நான் உள்ளே வந்து சேர்ந்து நிரந்தர தீர்வு வந்துருச்சுங்க. நான் என்னுடைய ஃபேஸ்புக்கில் கூட போட்டிருக்கேன் சார், நிரந்தர தீர்வு வந்துருச்சா, நம்மளுக்கு ஜெயிச்சிட்டோம், இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணோம். நாங்கள் எவ்வளோ பெரிய கேக் ஆர்டர் பண்ணோம்? 500 கிலோ கேக்கு நாங்கள் ஆர்டர் பண்ணல. இந்த பசங்களாம் இந்த மெரினா கரைகளில் இருக்கிற பசங்க, ஆரம்பித்த பசங்க கேக்கெலாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன்னா என்ன வேணால் செலிப்ரேட் சரி சொல்லலாம்பான்னு நான் இங்கே போனேன். நான் அதை சொல்லும்போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா தான் சார் கேட்டுட்டு இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஸோ இந்த சட்டம் வந்து நிரந்தர சட்டம்னு கவர்னரே அறிவிச்சிட்டாரு அப்படின்னு சொன்ன நம்பி நான் இங்கே வந்திருக்கேன் சார். எல்லா சேனல்லையும் போயிட்டுருக்கு சரிங்களா. அது பெரிய பெரிய ஆட்கள் அங்கே என்ன சொல்கிறோம், பெரிய பெரிய ஆட்களை கேட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்கிறாங்க சார். அதுவும் உண்மை தான், அதையும் சொன்னேன். பெரிய பெரிய ஆட்களை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம இந்த சந்தோஷமான விஷயத்தை செலிப்ரேட் பண்ணலான்னு சொன்னேன் சார். ஸ்டூடெண்ட்ஸ் பேசிக்கிட்டே இருக்கும்போது சார் நடுவில் சம்மந்தமே இல்லாமல் ஒரு குரூப்பு எழுந்து சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறாங்க சார். இது வேணும் எங்களுக்கு, அது வேணும், இது வேணும், அது வேணும்னு கேட்குறாங்க சார். நம்ம கேட்டது ஜல்லிக்கட்டு சார், அது நிரந்தர தீர்வு கிடைச்சாச்சுன்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச லாயர்கிட்ட பேசி எல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு அதை என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம் சார். அப்படின்னா வேறு சம்மந்தம். இது ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, நான் சொல்கிறேன். இது ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்களே இல்லை சார். ஒரு விஷயம் வந்து கவர்மெண்ட்டில் நம்ம சொல்கிறோம், அவங்க என்ன பண்ணுறாங்க, மேல்முறையிடுறாங்க. அங்கேருந்து அவங்க சொன்னால் அவங்ககிட்ட இப்போ நிரந்தர தடை வேணும்னு சொல்கிறோம். இப்போது நம்மளுக்கு வந்து ஒரு சட்டம் கொண்டு வரனா எவ்வளோ லேட் ஆகும் சார், அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பார்த்துருக்க எல்லாருக்கும் தெரியும். அந்த அவசர சட்டத்தை கொண்டு வந்தாங்க, இப்போ சொன்னோடனே அவசர சட்டம் கொண்டு வந்தோடனே நிரந்தர சட்டம் வேணும்னு கேட்குறோம், அதுக்கும் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நடந்துடுச்சு அப்படின்னு காலையில் நான் எல்லா மீடியாலையும் பார்க்கும்போது நான் என்ன சொன்னேன்னா, இந்த நிரந்தரமாக நம்மளுக்கு ஓகே ஆனதுக்கு நம்ம என்ஜாய் பண்ணோம். நம்மளுடைய முதல்வர் ஐயாவுக்கும் ஏன்னா நானே இங்கே பேசியிருக்கேன், முதல்வர் ஐயா சீக்கிரம் போய் கேளுங்க ஐயான்னு இப்படிலாம் நான் பேசியிருக்கேன். ஸோ அது கவர்மெண்ட் ஒரு விஷயம் எடுத்து மூவ் பண்ணி போயிட்டு வந்திருக்காங்க, அவங்களுக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பிரதமர் ஐயாவுக்கும் நம்ம பன்னீர்செல்வம் முதலமைச்சர் சிஎம்க்கும் மோடி ஐயாவுக்கும் இந்த ஸ்டெப்ஸை எடுத்து அவசர சட்டம் கொண்டு வந்து இப்போ நிரந்தர சட்டம் ஓகே ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகே ஆயிடுச்சுன்னு எல்லாமே சொல்கிறாங்க. அதுக்கு கவர்னர் கையெழுத்து போட்டாங்கன்னு டிவியில் எல்லாத்துலேயும் போகுது. ஸோ போகும்போது நம்மளுக்கு கேட்டது கிடச்சிட்டு தான் என்னுடைய எண்ணம், புரியுதுங்களா. அதை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லி சால்வ் பண்ணி இதை என்ஜாய் பண்ணி ஒருத்தருக்கும் ஒரு லட்சியம் இருக்கும் சார். போராட்டம்ன்றது கரெக்ட் சார், போராடலாம். ஒருத்தருக்கு படிக்கணும், குழந்தை குட்டிங்க இதெல்லாம் போயிட்டுருக்கு சார். இது மேலும் 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 பண்ணிக்கிட்டே போனால் இது வந்து தப்பாக போகுது சார். இது வந்து வேற யாரோ அமைப்புலாம் இருக்காங்க. எனக்கு தெரியல சார், இது யாரோ கத்துறாங்க. இல்ல சார், சம்பந்தம் இல்லாம பேசுறேன். இப்போ ஸ்டூடெண்ட் இதுதான் வேணும்னு கேட்டா நம்ம சொல்லலாம் சார் பதில். திடீர்னு பார்த்தா இதெல்லாம் நீங்க சொல்றதா என்னால நம்ப முடியாது. என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னு கேக்குறோம். அவங்க நீங்க பேசுறீங்க, உங்க காதுல விழுந்த வார்த்தைகள் என்னன்னு கேக்குறோம். அதான் சார், இப்போ பிசி ஆக்ட் அமெண்ட் பண்ணுங்க ஒன்று. ரெண்டாவது வந்து இது வந்து கவர்னர் சைன் பண்ணதை வந்து காப்பி கேட்குறாங்க சார். அது யார் கேட்குறா? ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க சார். அந்த காப்பி வந்து கவர்னர் வந்து சைன் பண்ண காப்பி, ஆதார காப்பி எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் இங்கேருந்து போகிறோம். நான் என்ன சொன்னேன், ஓகேப்பா நீங்கள் கேட்குறது 100% கரெக்ட். அந்த காப்பி கேட்டு நம்ம இங்கெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சந்தோஷத்தை கொண்டாடலாம்ப்பா. எல்லாருக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தான் கேட்குறாங்க சார். சம்மந்தமே இல்லை, இந்த காப்பி கேட்டால் கரெக்ட் சார். ரூல்ஸ் பிரகாரம் கவர்னர் சைன் பண்ண அந்த காப்பி கேட்குறது நியாயமான ஒரு விஷயம் சார். அது நான் எனக்கே பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது சார். அது உங்களுக்கு தெரியாது எவ்வளோ முக்கியமான விஷயம்னு. அதை மட்டும் பேசாம வேற சம்பந்தம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க பேசும்போது கவர்னர் வந்து கையெழுத்து அந்த ஆர்டினன்ஸ்ல கவர்னர் வந்து கையெழுத்து போட்டு 2 நாள் ஆச்சு. அன்னைக்கு 4:30 மணிக்கு அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க தான் பிரஸ் மீட் வச்சு எங்களுக்கு நிரந்தர தீர்வு வேணும், நாங்க வேற எதுவும் ஏத்துக்க மாட்டோம். நாங்க முதலமைச்சர் மதுரைக்கு போய் ஜல்லிக்கட்டு நடத்துற ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டாங்க. அப்ப இருக்கும் போது நீங்க அந்த முடிவை வந்து நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு அனௌன்ஸ் பண்ணது நீங்க. இப்ப நீங்க மாத்தி பேசுறீங்க. இல்ல சார், நம்மள்ட்ட வந்து இல்ல நீங்க யாரோ வந்து இதுதான் நிரந்தர சட்டம் உங்களை நம்பிதான் அங்க மக்கள் உட்கார்ந்து. சார் ஒரு நிமிஷம் சார், என்னப்பா
நம்மள்ட்ட கொடுத்த அந்த ஆடிஷன் காப்பியில் வந்து யாரோட கையெழுத்தும் இல்லை. நம்ம கிட்ட காப்பி கொடுத்தாங்க சார், அது யாருடைய கையெழுத்து இல்லை. இப்போ இல்லப்பா, இது நான் பேசுறத விட ஸ்டூடெண்ட்ஸ் ஆரம்பிச்சாங்க. நீங்க தான் வந்து அனௌன்ஸ் பண்ணீங்க. முதல்வர் வந்து தெளிவா சொல்றாரு, இது வந்து அவசர சட்டம், வந்து இதுதான் நிரந்தர சட்டம். அந்த சைடு வந்து தான் நம்மளுக்கு இல்லையா சொல்லுங்க. இருப்பா, அந்த சைன் வந்து ஆர்டினன்ஸ் வந்து கையெழுத்து போட்டு 2 நாள் ஆயிருச்சு. அந்த கையெழுத்து ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு மதுரை போயாச்சு. வாடி வாசல்ல திறந்தா வீடு வாசல் போய் சேருவோம் நீங்க தான் சொன்னீங்க. ஏன் போல? வாடி வாசல்ல திறக்க விடாம நீங்க தான் வந்து இங்க நாங்க தான் சார் தடை பண்ணோம். அதான் சார் இப்போ நீங்க தானே பொறுப்பு. ஆமா கண்டிப்பா சார். இப்போ என்னன்னா எங்க காட்டின காப்பில சைன் இல்ல சார். பசங்களுக்கு கேளுங்க சார், சொல்லுங்கப்பா. சைன் இல்லாம நான் எப்படி சார் இங்க இருந்து போக முடியும்? அங்க ஜல்லிக்கட்டுக்கு வாடி வாசல் திறந்தா அதுதான் சார் ஆர்டினன்ஸ் போட்டதுக்கான அத்தாட்சி. அதையே வாடி வாசல் திறக்கறாங்க சார். சார் பசங்க கேட்டது என்ன தெரியுமா சார்? ப்ரூஃப் கேக்குறானுங்க சார். அவங்க கேக்குற ஒரு நிமிஷம் நான் என்ன சொல்றேன், வாடி வாசல் திறக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஒரு நிமிஷம் சார். திறக்க போகத்துல வந்து முதலமைச்சர் சொல்றாருன்னா முதலமைச்சர் உள்ள நுழைய கூடாது, ஒரு ஊருக்குள்ள நுழைய கூடாதுன்னு உங்க போராட்ட குழுவினர் போராட்டக்காரங்க இருங்க பிரதர். ஏன் சார் உங்க போராட்டக்காரங்க முதலமைச்சர் ஒரு ஊருக்குள்ள நுழைய சார் முதலமைச்சர் முடிச்சிடலாம் மாட்டோம். சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். முதலமைச்சரை அலங்காநல்லூரில் நுழைய விட மாட்டோம், ஜல்லிக்கட்டை நடத்த விட மாட்டோம் அப்படின்னு சொல்றது என்ன விதமான நியாயமான கோரிக்கை? அது நீங்க இருக்கும்போது உங்க பிரதிநிதி தான் நடந்துச்சு சார். நீங்க தான் பொறுப்பேற்றுக்கணும், அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். அதான் சொல்றேன் சார். எத்தனை தடவை சார் இதே சொல்றது? எங்களுக்கு காப்பி வரும்போது அதுல சைன் இல்லை சார். முன்னாடி நாங்களே பேசணும் சார். இது நிரந்தரமா எங்களுக்கு வந்து நடந்தால் மட்டும்தான் போகணும். பசங்க என்ன கேட்டாங்க, நானே சொன்னேன் எப்போ வந்துருச்சாப்பா, நானே காப்பி கேளுங்க அப்படின்னு நானே கேட்டேன் சார். சைன் காட்டி எனக்கு காமி. ஆமா சார், நான் கேட்டேன் சார். சைன் வரல சார் எங்களுக்கு. இல்ல இப்போ வந்து ஆயிடுச்சு. இன்னைக்கு தான் வந்து சட்டமன்றத்துல கவர்னர் ஆர்டினன்ஸ் வேற ஆர்டினன்ஸ் வந்து சைன் பண்ணி 2 நாள் ஆச்சு. இல்ல அந்த காப்பி இன்னும் வரலையே. காப்பி வரல சார். சார் உங்களுக்கு புரியல. கையெழுத்தாக முதல்ல வாடி வந்து இறக்க முடியாது. முதல்வர் அங்க போய் சார் அது இல்ல சார். நம்ம கிட்ட கேட்டோம் சார். ஒரே நிமிஷம் கேட்ட ஒரு நிமிஷம் சார். கேட்ட ஆளுங்க கூட கூப்பிடலாம். நம்ம போலீஸ் கிட்ட தான் சார் நாங்க வந்து சார் அந்த காப்பியை கொடுங்க சார், எல்லாருக்கும் காமிச்சிடுறோம் சார் சொன்னோம். காப்பி நீ கேட்கறது கரெக்ட். முதல்வர் போய் அவங்க திறந்து வைக்க போறாரு ஜல்லிக்கட்டு. ஆமா சார். சார் காப்பி வேணும் கேக்குறோம் நாங்க. ஏன் அவ்வளவு அடமெண்டா நீங்க இருந்ததுக்கு நாங்க அடமெண்ட் சார். ஒரே நிமிஷம் சார். டிமாண்ட்ல ஒரு முதலமைச்சர், ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொல்றாரு, துள்ளி குதித்து வாடிவாசல்ல இருந்து மாடுகள் ஓடும், ஜல்லிக்கட்டு நடைபெறும் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க அவங்களை அலோவ் பண்ணாம நாங்க வந்து பெர்மனன்ட் சொல்யூஷன் வந்தாதான் நாங்க இங்க இருந்து நவருவோம். ஆமா ஆமா சார். ஒரே ஒரு நிமிஷம் சார். சொல்றத கேட்க நடந்த விஷயங்களுக்கும் நீங்க தான் சார். சார் நீங்க கேள்வி கேட்டீங்க சார். ஒரு நிமிஷம் கேள்வி நான் பதில் சொல்லணுமா பிரதர்? நீ சொல்லமா இல்லையா சார்? நேத்து அவர் மருத்துவமனையில இருந்தாரு. பாடி அந்த இதுக்குண்டான பொறுப்பு அதுக்குண்டான விளக்கத்தை இப்பதான் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் அந்த காப்பி இது வரைக்கும் எங்கள்கிட்ட தரல. இப்போ தரதா சொல்லியிருக்காங்க. சீல் போட்டு கையெழுத்தோட வேணும்னு கேட்டிருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொடுக்குறோன்னு இருக்காங்க. அதுக்குண்டான முழு விளக்கத்தை இப்போ தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து 3 மாதம் ஆகும் அப்படின்னா 3 மாதத்துக்கு போராட்டத்தை தொடர முடியாது. அதனால நாங்கள் மேற்கொண்டு ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம். பீட்டான்ற நிறுவனத்தை இந்தியாவில் தடை செய்ய முடியாத தவிர இங்கே தடை செய்கிறதுக்கு, நம்ம தமிழ்நாட்டில் தடை செய்கிறதுக்கு முதலமைச்சர் மட்டுமே ஒரு கையெழுத்து போட்டால் போதுமானது. அதனால அதை செய்யுங்கன்னு முன் வைக்கிறோம். அதை வச்சுக்கிட்டு இது மாணவர்களுடைய நலனை கருதி இப்படி வேற யாரோ குரூப் எல்லாம் உள்ள பூந்துறதுனால அதோட நலனை எடுத்துக்கிட்டு அவங்க சொன்ன டைமிங்குள்ள அதை பண்ணுங்கன்னு சொல்லி இப்போதைக்கு மாணவர்கள் வந்து இதை நம்பி எல்லாமே நீங்க போயிருக்காங்க. எவ்வளவு 2000 பேர் 3000 பேர் தான் இருப்பாங்க. அந்த மாணவர்கள் எதுவும் தெரியாத சொல்லிட்டு நினைக்கிறீங்களா நீங்க? அப்படியெல்லாம் கிடையாது. மாணவர்களுக்கு நாங்க தேவையானதை பதில நாங்க தானே சொல்லிக்கிட்டு இருக்கோம் சார். ஆரம்பிச்சவங்களுக்கு உங்களை நம்பி ஒரு லட்சக்கணக்கான மாணவர் வந்து மெரினா பீச்லயும் தமிழ்நாடு பூராவும் திரண்டான். அவனை நீங்க வந்து சரியான பாதையில கொண்டு செல்லல அப்படின்றத அவங்க மேல. சார் 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 ஒரு நிமிஷம் சார். அது நீங்க சொல்றீங்க. இல்லப்பா, வயலன்ஸ்ல முடிஞ்சிருக்கு. ஒரு மாணவ புரட்சி என்பது வயலன்ஸ்ல முடிஞ்சிருக்கு. அது சார் 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 கம்பல் பண்ணல சார். மாணவர்களே அது வயலன்ஸா ஆக்கப்பட்டிருக்கு சார். வயலன்ஸா ஆக்கப்பட்டிருக்கு சார். சார் நீங்க பேசாதீங்க. இல்ல சார், இல்ல
சார் அதுக்கு பாயிண்ட் என்னன்னா சார் 6 மணிக்கு இருங்க சார், நான் சொல்றேன் சார். மருத்துவமனையில இருந்தார் சார், அவருக்கு தெரியாது. இன்னைக்கு 6 மணிக்கு தான் அந்த காப்பி காட்டுறாங்க. அந்த காப்பிலையும் சீல் இல்ல, கையெழுத்து இல்ல. ஆனா 6:10க்கு கலைஞ்சு போக சொல்றாங்க. அப்பதான் அந்த காப்பியை கொடுங்க, கலைஞ்சு போறோன்னு மாணவர்கள் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் போது தான் சில அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு. சார் 10 வருஷமா ஜல்லிக்கட்டுக்காக போராடினவங்க வந்து நேத்து பிரஸ் மீட்ல வச்சு தெளிவா எல்லாம் சொன்னாங்க. அவங்க கூட நம்பிக்கையாம இல்லாம சார் 10 வருஷமா போராடினவங்களுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்ல சார். 10 வருஷமா அவங்களுக்காக போராடிட்டு இருந்தாங்க. நாங்க முன் வச்ச ஜல்லிக்கட்டுக்காக போராடினவங்க. ஜல்லிக்கட்டுக்காக தானே போராடினோம். சார் நீ கேட்ட கேள்வி நான் பதில் சொல்லட்டுமா சார்? சொல்லமா சார்? காவலர்கள் வந்து அதுக்கு யார் சார் சொல்லமா நான் சொல்லமா சார்? ஆனா பெண்கள் தாக்கப்பட்டிருக்காங்க. இருங்க சார், இருங்க சார், நான் சொல்லமா சார்? நீங்க என்ன சார் கேட்டீங்க? சார் நேத்து வந்து ஜல்லிக்கட்டு ஆதரவாளர்கள் வந்து 10 வருஷமா போராடிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து கன்ஃபார்மா இது ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணிட்டாங்க. நம்மள புதிய ஜனாதிபதி சைன் இல்லாதனால தான் இது வந்து டேக் அடைஞ்சது. இது கரெக்டா இருக்கு, எல்லாமே இருக்குன்னு சொல்லி ஓகே சொன்னாங்கல்ல சார்? அது நான் வந்து அவங்களுக்கு எங்களுக்கு கொடுக்கல. ஒரு நிமிஷம் சார், அவங்களுக்கு சொன்னாங்கல்ல சார்? அதோட எல்லாத்தையுமே நாங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல சார். நான் நைட் ஹாஸ்பிட்டல்ல பசங்க உடனே ஓடி வந்தாங்க சார். ஆனா இந்த மாதிரிலாம் பிரஸ் மீட்லாம் வச்சிருக்கேன், என்ன பண்ணலாம், காலையில் போய் சொல்லலாம்ப்பா, புரிய வைக்கலாம்ப்பா. நம்ம காலையில் சார் எங்களுடைய பிளான் என்னதுமா சார், காலையில் இங்கே 10 மணிக்கு வந்து எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லி புரிய வச்சு அதுக்கப்புறம் கேக் ஆர்டர் பண்ணிடலாம். சொல்லுங்க. கேக் வந்து கொண்டாடணும்ன்ற நோக்கம் தான் சார். அவங்களை கூப்பிட்டு இவங்க விளக்கம் கொடுத்து அவங்களுக்கு சொன்ன மாதிரி லெட்டரும் கொடுக்கல, அது மட்டும் தான் விளக்கம் கொடுத்துருக்காங்க. காலையில 10 மணிக்கு சார், 10 மணிக்கு வந்து நாங்க இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றதான்றதுக்குள்ள இப்படி நடந்தது சார். புரியுதுங்களா? இதுல எந்த நோக்கமும் இல்லை. பேசப்படல. அதாவது நிரந்தர தீர்வு தான் சொல்லப்பட்டது தவிர இந்த ஆர்டினன்ஸ் கையெழுத்து வந்தா நாங்க கலைவோம் அப்படின்னு இந்த கூட்டத்தில் இருக்காத உங்க சார்பாக இருக்கவங்களோ இந்த மேடையில பேசவங்களோ யாரும் பேசல. அவங்க அதுக்குள்ள அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. இதுதான் பிரச்சனைக்கு வழிவகுத்தது. கடைசியில திருப்பி அவங்க காலையில வரும்போது எனக்கு ஆர்டினன்ஸ் காமின்ற மாதிரி அரசு எடுத்து வந்து காமிக்குது. அப்புறமா தான் நீங்க ஒன்னு ஆர்டினன்ஸ் கையெழுத்து பார்த்துட்டு அங்க போவோம் நீங்க பதில் சொல்லியிருந்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் சுமூகமா முடிஞ்சதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். நாங்க சொல்லிருக்கோமே இல்ல நாங்க யாரு ஆர்டினன்ஸ் சைன் பண்ணத பத்தி பேசவே இல்ல நான் சைன் இல்ல சீல் இல்ல சார். அது கன்ஃபார்ம்னா சைன் தானே தர. உங்களுக்கு சைனை பார்த்தா போதும்ன்றது சொல்லல சார். நிரந்தர தீர்வு இல்ல சார், அதான் சார். அது வந்து நம்மளுக்கு கன்ஃபார்ம்ன்றது எது சார்? அதுதானே சார். இல்ல சார், இவங்க ஆடியோ சேனாதிபதியோ வந்து அவங்கள மட்டும் தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு சார் ஒரு நிமிஷம் சார் போட்ட காப்பியை காட்டினாங்களா, கையெழுத்து போடலையான்னு வந்தாங்கல்ல சார், காமிச்சிருந்தா அப்பயே போயிட்டு இருப்பாங்களா சார்? ஒரு நிமிஷம் அண்ணா, இங்க ஒரு நிமிஷம். ஆனா முன்னாடியே காப்பி காமிச்சிருந்தா நாங்க போயிருப்போம்ல. அதுதானே என்னுடைய தண்ணி கொடு சார். நாங்க போறோம் சார். அது எப்படி சொல்ல முடியும் சார்? அது சொல்ல முடியாது. போராட்டம் வாடிவாசல்ல திறந்து ஓடிச்சுனா நாங்க போயிடுவோம்னு சொன்னீங்க சார். அதுல இருந்து ஏன் மாறுனீங்க? என்ன நிலைப்பாடு அத சொல்லுங்க சார். ஏன் சப்ஜெக்ட் இல்லாம பேசுறீங்க? அததான் கேக்குறேன் சார். அததான் சொல்றேன். அத பேசுங்க. என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறேன்னு கேளுங்க. அவ்வளவுதான். கரெக்ட் தான் வந்தீங்க சார். கரெக்ட். ஆமா. ஒரு நிமிஷம் சொல்லுப்பா சார். இப்போ வந்து எங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க கொடுத்துருக்காங்க இந்த அவசர சட்டத்தை நிரந்தர சட்டம் சொல்லியிருக்காரு கவர்னர் உரையில. இந்த நிரந்தர சட்டத்துல மத்திய அரசு பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 2-3 மாசம் டைம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. 2-3 மாசத்துக்கு இந்த போராட்டத்தை தொடர முடியாது. மாணவர்களுடைய சூழ்நிலையும் கருத்துல கொண்டு இந்த 2-3 மாசம் அவங்களுக்கு டைம் கொடுத்து அதுக்கப்புறமா இந்த போராட்டத்தை நடக்கலைன்னா போராட்டத்தை தொடர்ற மாதிரி ஒரு எண்ணத்துல இருக்கும் சார். கண்டிப்பா தொடரும். மத்திய அரசாங்கம் சொன்ன மாதிரி நடந்துக்கலன்னா நிச்சயமா போராட்டம் தொடரும். இப்ப என்ன நிலைமைனா, தமிழர் அதாவது ஜல்லிக்கட்டு வீரர்களும் எல்லாருடைய நலனையும் கருத்துல கொண்டு இப்போ எங்களுக்கு இந்த இப்போ ஆடியன்ஸ் பாஸ் பண்ணதுனுடைய முழு விவரமும் எங்களுக்கு இப்பதான் கிடைச்சிருக்கு. அதுக்குண்டான காப்பில கையெழுத்து போடாம திடீர்னு வந்து சொன்னா இத்தனை நாள் போராட்டத்தை விட்டுட்டு கண்டிப்பா போக முடியாது சார். அது கரெக்டா தான் காட்டணும். நாங்க ஆதிக்கு சொன்னோம், ஆதியும் இதுக்கு சம்பந்தமே இல்லையே.
இல்லையே. வந்தாங்க, சீஃப் கெஸ்டா பேசினாங்க, போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அவங்கள கூப்பிட்டு காட்டின மாதிரி விளக்கம் கொடுத்த மாதிரி எங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்கணும், காப்பி காட்டியிருக்கணும். காலையில 6 மணி நாங்க கேட்டுட்டோம் சார். காலையில 6 மணிக்கு காட்டின காப்பியில கூட சீலும் இல்ல, கையெழுத்தும் இல்ல சார். இப்ப கொண்டு வந்து தரான்னு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. அந்த காப்பியை வாங்கிக்கிட்டு தான் நாங்க போகணும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் சார், நான் மறந்துடக்கூடாது சார். ஒரே நிமிஷம் சார். இது என்னதான் நடந்தாலும் சார், இப்போ வந்து பொறுமையாக வந்து காப்பியை காமிச்சிருக்கணும் சார். காமிச்சிட்டு நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸை வந்து பொறுமையாக எல்லாரும் சந்தோஷமாக போயிருக்கணும் சார். அதுக்கு முன்னாடியே வந்து எல்லாரும் கை வச்சு அடிச்சதெல்லாம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். அது வந்து பசங்கள்லாம் சொல்கிறாங்க, நிறைய பேர் வந்து அடிச்சிட்டாங்க, லேடிஸை கையை வச்சு தள்ளியிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரெக்னென்ட் லேடியை தள்ளியிருக்காங்க, இதெல்லாம் சொன்னாங்க சார். இதுக்கு வந்து ஒரு நிமிஷம் சார் பேச ஒரு நிமிஷம். ஸோ இந்த மாதிரி அடிபட்டிருக்கு அதெல்லாம் சொல்கிறாங்க. போலீஸ் சைட்லேருந்து என்ன மாதிரி சொல்கிறாங்க, ஸ்டேஷன் எரிக்கப்பட்டது, அவங்கள அடிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன சார்? காப்பியை காமிச்சா நம்ம சைலண்டா போயிடல சார் எல்லாரும். ஆமா ஆமா அதான் ஒரு நிமிஷம் இப்ப நீங்க தான் சொன்னீங்க இது வரைக்கும் காப்பி வரல, இது வரைக்கும் பண்ணக்கூடிய பிரச்சனை எல்லாம் மாணவர்கள் பண்ணல, வேற வேற. ஆமா 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 ஆமா. இப்ப என்ன சொன்னீங்க, இன்னும் காப்பி வந்து என்கிட்ட ப்ராப்பரா காட்டி இருக்கணும், இன்னும் காட்டலன்னு சொன்னீங்க சார். நான் சொல்ற பிரச்சனை என்ன வந்து எக்ஸ்ட்ரா பண்றாங்களா சார், அத சொல்றேன் சார். நீங்க புரிஞ்சுங்க சார். ஒரு சார் மத்த அமைப்புகள் பிரைம் மினிஸ்டரையும் சிஎம்ஐயும் திட்டிட்டு தான் இருந்தாங்க, உங்க ஸ்டூடெண்ட்ஸும் இருந்தாங்க, அதுல நீங்க இல்லன்னு சொல்றீங்களா? பிரைம் மினிஸ்டர் சிஎம்ஸ் எல்லாம் வந்து திட்டிட்டு தான் இருந்தாங்க சார். திட்டினா கூட நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம் சார். யாரையுமே வந்து உங்களுக்கு தெரியுங்களா, சிஎம் சார் போட்டோ, பிரைம் மினிஸ்டர் போட்டோலாம் போட்டு கிராஸ்லாம் பண்ணாங்க, நாங்கள் இறக்க சொன்னோம் சார். தயவு செஞ்சு அதெல்லாம் இறக்கிடுங்க, அப்படிலாம் பண்ணக்கூடாது. தப்பான வார்த்தை யூஸ் பண்ணும்போது நாங்கள் மைக்க பிடி இருக்கோம். நம்மளுடைய ஒரே கோரிக்கை வந்து ஜல்லிக்கட்ட வேணாம். மற்ற தனிப்பட்ட மெம்பரை வந்து யாருமே வந்து குறை சொல்லக்கூடாதுன்னு நிறைய தடவை சொல்லியிருக்கேன் சார். அப்புறம் ஒருத்தர் வந்து டக்குன்னு ஒரு வார்த்தை மயிர் அப்படின்னு சொன்னார், உடனே பிடிட்டப்பா இது தப்பாக பேசக்கூடாதுப்பா. எல்லா இடத்துலையும் ஏதோ பேசுகிறாங்க சார். ஆனால் இந்த இடத்துல ரொம்ப கண்ட்ரோலாகவும் ரொம்ப அமைதியாகவும், போலீஸ் கூட சார் அந்த டைமில் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க சார். நிஜம் சொல்லட்டுமா சார், நைட்டு லேடிஸ் சார். ஸோ அவ்வளோ சப்போர்ட்டிவாக ரொம்ப அமைதியாக போயிட்டு தான் சார் இருந்தது. சார் லாரன்ஸ் சார், நீங்களும் மாணவர் அமைப்புகளும் இப்போ வந்து ஒரே ஒரு கோரிக்கை, அந்த காப்பியை கொண்டாந்து கொடுக்கணும். ஆமாம், அது மட்டும் அந்த காப்பியை கொண்டாந்து உங்ககிட்ட சமர்ப்பிச்சா நீங்க இந்த போராட்டத்தை கைவிட்டு போக தயாரா இருக்கீங்களா? அதுதான் சார், அதுதான் சார் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா சார், இதுக்குண்டான போராட்டத்தை இந்த காப்பியை கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா சீல் போட்டு சைன் பண்ண காப்பியை தற்பொழுது செய்தியாளர்களை நடிகர் திரு லாரன்ஸ் சந்தித்த நேரடி காட்சிகளை பார்த்தோம். அப்பொழுது அவர் செய்தியாளர்கள் கேட்ட பல்வேறு கேள்விகளுக்கு பதில்களை கொடுத்தார். மாணவர்கள் மட்டும் இருந்தவரை இந்த போராட்ட களம் நன்றாகவே இருந்தது. மாணவர்கள் அறவழியில் தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர தீர்வு என்கின்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்துதான் மாணவர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த போராட்ட களத்தில் வேறு சிலர் ஊடுருவி பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியதால் தான் இந்த கலவரம் ஏற்பட்டிருக்கிறது என்று தெரிவித்தார். மேலும் மாணவர்கள் கையிலிருந்து போராட்ட களம் நழுவி இருக்கிறது என்றும் தெரிவித்தார். மேலும் இன்று காலை 6 மணிக்கு தங்களிடம் காண்பிக்கப்பட்ட அவசர சட்ட நகலில் கையெழுத்து மற்றும் சீல் எதுவும் இல்லை என்றார். நீங்க பாதியில விட்டு போறேன்னீங்கன்னா இல்ல, நாங்க பாதியில விட்டுட்டு போறோம். உங்களுக்கு தேவையானது இப்ப கிடைச்சிருக்கு, இந்த டைம் கொடுத்துருக்கோம். இந்த டைம்ல வரலன்னா அதுக்கு பதில் சொல்லிட்டு தானே போறோம். அவங்களே கன்வின்ஸ் பண்ணி கூட்டி போயிருவீங்களா? உள்ள இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூட்டி போயிருவீங்களா? உங்களை நம்பி உட்கார்ந்தவங்க வேற யாரோ ஒருத்தர் வந்து உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா அவருக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய மாணவர்கள் வெளியில வந்துட்டாங்க சார். எங்க